சமுத்திரக்கனி அண்ணா படம்னாலே அதுல ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்கும். ஏன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்ட ஒரு ஆக்டர். சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னடா எல்லா படத்துலயும் சொசைட்டி பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது கரெக்ட் தான். ஏன்னா மீடியாவோட ஒரு பெரிய ரோலே சொசைட்டியோட முன்னேற்றம் தான். ஒவ்வொரு டயலாகும் ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படியே ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அன்இன்டெண்டட் ஹியூமர், அதாவது அதெல்லாம் போடாம வேண்டி சிரிக்க வைக்கணும்னு நினைக்காம சில ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய படத்துக்கு அப்புறம் சூரிக்கும் தம்பி ராமையாவுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட், எல்லா ஜோக்குக்கும் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் வழியா நிறைய விஷயம் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜும் பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜும். ஃபார்மர் ப்ராப்ளம், செல்ஃபிஷ்னஸ், ஸ்டாக்கிங், உமன் ப்ரொடெக்ஷன், ஜல்லிக்கட்டு, காஸ்ட், ரிலிஜன் எல்லா விஷயத்தை பத்தி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எல்லாமே சம்பந்தமே இல்லாத டிஃபரெண்ட் இடத்துல டிஃபரெண்ட் இன்ஸ்டன்சஸ்ல வந்ததனால அதோட கனெக்ட் அவ்வளவு புரியல. ஒரு சிங்கிள் ஷாட்ல அண்ணன் வந்து ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அந்த சீனுக்கு அப்புறம் இருக்கிறவங்களாம் அழுறாங்க, கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருது. அந்த சீன் தான் படத்தோட பெஸ்ட். விக்ராந்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ஆனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மியூசிக் வந்து சில சீன்ஸ்ல கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா நல்ல பிஜிஎம் எல்லாம் இருந்தது. சாங்ஸ் வந்து படத்தோட நரேஷனை ரொம்ப ஸ்லோ பண்ண மாதிரி இருந்தது. கமிங் பேக் டு சமுத்திரக்கனி அண்ணா, அவர் தான் அந்த படத்தை வந்து ஃபுல்லா கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட எல்லா படத்துல பாத்தீங்கன்னாலும் அவங்க கேரக்டருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவர் வந்து ஒரு ஐடியல் சிட்டிசன் மாதிரி இருப்பாரு. அவர் கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு அவரோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. ஆனா அந்த கேரக்டரோட டோன் வந்து படம் போக போக மாறிட்டு இருக்கும். சென்டிமெண்ட் வந்து இருக்கு. ஆனா சில இடத்துல ரொம்ப டிராமா புஷ் பண்ண மாதிரி இருந்தது. அது பிஜிஎமோட சேரும்போது ரொம்ப ஓவர் தி டாப்பா இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட இன்டென்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்றது. அந்த இன்டென்ஷனோட படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொடுத்த கண்டென்ட் வந்து கரெக்ட் தான். கட்டாசிஸ் தியரின்னு ஒரு விஷயம் இருக்கு. சப்போஸ் ஒரு படம் ஃபுல்லா ஹீரோ அடி வாங்கி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆங்கர் பில்டப் ஆகும். சோ கடைசியில அந்த ஹீரோ வந்து திருப்பி அவனோட ஆங்கரை காமிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் வரும்ல, அதான் கத்தார்சிஸ். கேரக்டரோட லோ பாயிண்ட்ஸ் இருக்கிறப்பலாம் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது கடைசியில் கேரக்டரை ரிட்டாலியேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரிலீவிங்கா இருக்கு. சில பேருக்கு இந்த மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில பேருக்கு அது அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கு. ஸோ உங்க தியேட்டர் அட்மாஸ்பியர் உங்களோட ஒப்பீனியனை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.